அளவு இல்லை. இது வரைக்கும் வந்து 2026 பிப்ரவரி மாசம் குடும்ப ரீதியான ஒரு சில பிரச்சனைகள், அதே மாதிரி வந்து மனசுல கொஞ்சம் நண்பர்கள் வகையில இல்ல அக்கம் பக்கத்து வீட்டு மூலியமா வரக்கூடிய பிரச்சனையும் ஒரு சிலருக்கு ஃபேஸ் பண்றது வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி மாசத்துக்கு பிறகு இந்த பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது. 4ஆம் இடத்துல வந்து குருவோட வீட்டுல வந்து அமர்ந்தது. குருவோட வீட்டுல அமரக்கூடிய சனி நல்லதாங்க பண்ணு. பொதுவாக சனினாவே கெட்டவர் தாங்க. இந்த கெட்டவர் உங்களுக்கு வாங்கிய ஸ்தானம் பார்த்தா 2ஆம் இடத்துக்கு அதிபதி பிளஸ் உங்களுக்கு 3ஆம் இடம், இதான குடும்பாதிபதினு சொல்லலாம். அதே மாதிரி இளைய சகோதரன் நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல. அதே மாதிரி நெய்பர்ஸ் சொல்லலாம். இவர்கள் சனி பகவான் வந்து பார்த்தா உங்களுக்கு 4ஆம் இடத்துல குருவோட வீட்டுல சுபர் வீட்டுல வந்து சுபமா அமர்ந்துடுறாரு. ஏன் நான் சொல்றேன்னா, நல்லவர் வீட்டுல அமரக்கூடிய கெட்டவரால கெட்டது பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப நல்லவர் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு வீடு வந்து சுப வீடு இல்லைங்களா, அப்ப இங்க போயிட்டு கெடுதல் பண்ண முடியாது. ஒரு பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. நல்ல விஷயம். ரெண்டாவது, சனியோட பார்வைகள் உங்க ராசி மேல விழுந்து, சனியோட பார்வைகள் உங்க ராசி மேல விழுந்துகிட்டே இருக்கு. ராசி மேல விழுந்தாலும் ஜூன் மாதம் வரையும் குரு பார்வை இருக்கும். ஜூன் மாதம் வரைக்கும் குருவோட பார்வையில இருந்துகிட்டு இருக்கீங்க. அமர்க்கலமா போயிட்டு இருக்கு. அப்ப சனியை எடுத்து பார்க்கும்போது சனி வந்து உங்களுக்கு 6ஆம் இடம் பிளஸ் 10ஆம் இடம் சனி பார்க்கிறார். அப்போ தொழில் ரீதியாகவும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன், வம்பு, வழக்கு, நோய் இந்த வகையிலையும் பாத்தீங்கன்னா சனி வந்து பார்க்கும் போது உங்களுக்கு இதுல எல்லாம் வந்து ஒரு அப்டகிள்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இவைகள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மாறிடும். குரு எப்ப சார் மாறுறாருன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதி இவர் மாறுறாரு. ஜூன் 2ல குரு மாறும் போது குருவோட பார்வை சனி மேல விழுது. அப்ப குருவோடைய பார்வை சனி மேல விழுதுன்னா குரு இங்க இருக்காதான் அர்த்தம். அப்போ சனியோட சேர்ந்து குரு இந்த இடங்கள்லாம் பார்க்கிறார். அப்போ டேலி ஆயிடும். கவலை வேண்டாம், கலக்கம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தபடியா இந்த குரு வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. டாப்பா போயிட்டு இருக்கீங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையில் இந்த தனுசு ராசிக்காரங்களாம் டாப்பா இருக்கீங்க. எப்படி சார்னா, இந்த 7ஆம் இடத்துல இந்த குரு அமர்ந்துட்டு என்ன பண்ணுவார், நேரா உங்களோட ராசி அவர் பார்ப்பார். ராசியை குரு பார்க்கிறாருனாவே குரு சந்திர யோகமா ரியாக்ட் ஆகும். இந்த ராசியை குரு பார்க்கிற காலகட்டத்துல புதிய வேலை, புதிய திருமணமாகிறது, திருமணம் ஆகிறது. அதே மாதிரி புத்திர பாக்கியதை கொடுக்கிறது, புத்திர சந்தான விருத்தி கொடுக்கிறது, இருக்கிறத விட நல்ல ஒரு சூப்பரான வேலை கொடுக்கிறது. முதல்ல போக்கஸ்ட், உங்களுக்கு போக்கஸா வச்சிருப்பாங்க. நீங்க எங்க போய் மறைஞ்சு நின்னா கூட உங்க மேல லைட் அடிச்சா எப்படி இருக்கும்? இருட்டிலே நிக்கிறீங்க, உங்க மேல மட்டும் 1000 பேர் லட்சமா நிக்கிறாங்க, உங்களுடைய மேல மட்டும் லைட் அடிச்சா எப்படி இருக்கும்? 1000 பேரும் உங்களை பார்ப்பாங்க. அப்போ போக்கஸ். அந்த ஒருத்தர் இருக்காருப்பா, இந்த ஒருத்தர் இருக்காருப்பா, இவரை பாருங்கப்பா, எல்லாருமே உங்களை வந்து போக்கஸ்டிவா வச்சிருக்கிற காலமா இருக்கு. எப்போ? ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையில். இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் டாப்பா இருக்கீங்க, கவலையே வேணாங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரை நீங்க எவ்வளவு எல்லாம் சாதிக்கணும் அவ்வளவு சாதிச்சோம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா